ஹாய் கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிறப்பான தரமாக சொன்னோம். நம்ம என்ன மேட்ச்க்குள்ளேயே பெரியாச்சு. ஸோ நம்ம வந்துட்டு ஓவராக இன்ட்ரடக்ஷன் கொடுத்தவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் கேமுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்னையாவது என்னையா ஒரு 30 நிமிஷம் பேசுறதுக்குள்ளே இவ்வளோ பேர் ஆகிப்படியா. இவன் என் கீழே தான்டா சாவான். இவன் எனக்கு தான் சொந்தம் தம்பி. எப்படி கடைசி நிமிஷம் கில்லடிச்சதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஆகணும். லைக் பண்ணலாம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. லைக் பண்ணாத அவங்க இன்றைக்கி காலேஜில் நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு அப்படியே போகலான்னு இருப்பீங்க. ஆனால் கடைசியில் வந்து உங்கள் க்ரஷ் வந்துட்டு அவங்க க்ரஷை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு போகிறப்போ அந்த ப்ரப்போஸே நாசமாகும் என்று சிங்கிளாக இருக்கவங்க சிங்கிளாகவே இருப்பாங்க. கமிட்டட் ஆனால் அவங்க ப்ரோ நான் சிங்கிளே இல்லை ப்ரோ, நான் கமிட்டட் ஆகிட்டேன் ப்ரோ, எதுவும் நீங்கள் சொல்ல எதுவும் நான் ஒழிக்காதுன்னு சொன்னீங்கன்னா கமிட் ஆனப்போ உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களை பிரேக்கப் விட்டு போயிடுவாங்க. கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ பிரேக்கப் விட்டு போயிடுவாங்க. அதனால் வந்துட்டு இந்த பயத்தை வச்சுட்டு லைக் பண்ணிட்டு போகணும். ஓகேயா? அதனால் வந்துட்டு நான் லைக்கே பண்ண மாட்டேன்னு இன்னும் நீ திமிரா இருந்தான்னு வச்சுக்கோங்க. நீ லைக் பண்ணாமலே பாரு நீங்கள் வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னு. அதுக்கப்புறம் ஐயோ கரெக்ட் டைம் இந்த சீன் போட்டு பேசப்போ கரெக்டாக நாக் பண்ணி விட்டாங்க. சூப்பர். இதுதான் நம்ம எனிமீஸ்ன்னு சொல்கிறது. என்னை யார் அடித்தா என்ன குமாரே பயமா? மரண பயம் போல் 2 பக்கமும் குலால் போட்டு மாதம் தூக்கிட்டு இருக்க. ஓகே அப்படியே அடி 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 பிடி ப்ரோ ட்ரைவ் பண்ணி விடியா ட்ரைவ் பண்ணி விடியா. கஷ்டப்பட்டு கிளடிச்சிட்டேன். தெய்வமே என்ன தெய்வமே, நீ இத்தனை வாடி ஹீல் பண்ணுற தெய்வமே, ஒரு வாட்டி கூட நான் ஹீலே பண்ணதில்லை தெய்வமே இதே மேட்ச்சில். பரவாயில்ல தெய்வமே, அவனை நெக்ஸ்ட் டைம் ஹீல் பண்ணி விட்றேன். இன்றைக்கி நான் போடல. ஐயோ அவன் அங்கே இருக்கானா? இன்றைக்கி நீ எப்படியோ வெளியே வந்தால் தம்பியானோ. அடி ஐயோ அழுதி பிடி. டபுள் கில் அடித்து விட்டாச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச் 1 கிலோ, இந்த வாட்டி 3 கிலோ அடித்து விட்டாச்சு. ஸோ இந்த மேட்ச் 6 கிலோ அடிச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக வீடியோவில் லைக் போட்டு தான் பார்க்கணும். லைக் போடலான்னு நான் என்ன கேட்பேன் எனக்கே தெரியாது என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இந்த வாட்டி 7 அதிகமாக எடுக்கிறது இல்லைன்னு நீங்கள் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இன்னும் கமெண்ட்னா பண்ண ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் நம்மளும் வந்து இனிமேல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து நம்ம 7 எடுத்துடலாம். ரெக்கார்டாக பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்துட்டு 15 வீடியோ, நம்மளுக்கு 15 வீடியோ ரெக்கார்டாக பண்ணி வச்சுருக்கேன். எல்லாரும் ஒரே நேரத்தை வந்து நம்ம வந்துட்டு கலாச் பண்ணி போட்டால் எவனும் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டாக அப்படியே போட்டு விட்டுட்ருக்கேன். நீங்கள் சைடில் பிளேஸ் பார்த்தாலே தெரியும். மோஸ்ட்லி சேமாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க எங்கள் ஸ்குவாட் அதாவது 2-3 மேட்ச் விளாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீ யாரோ நான் யாரோ இன்னும் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஸ்குவாட் மெம்பர்ஸ். அங்கே நீ இருக்கியா, நான் அங்கே இருக்கேன்டா டேய். ஐயோ ரோசா வச்சு அடிச்சிட்டியடா. பின்னாடி வந்து அடிச்சிட்ட பார்த்தியா? பின்னாடி யோயா நம்ம டீமில் நீங்கள் செஞ்ச இதாக பார்த்துருப்பீங்க. பின்னாடி போய் பண்ண டிமிட்ரி போட்டாங்க. ஓரியனு அடி ப்ரோ, நீ அடி ப்ரோ. என்ன ப்ரோ நீ கை வந்து சிவராது போல் என்ன சொரணக்கா கீழே வந்துட்டீங்க சாவலை போல். ஓகே சொன்னக்கா இப்போ இதை மேக் பண்ணுவாரா நம்ம அதுக்கப்புறமா அடி ப்ரோ. நீ தான் ஓரேன்னு வச்சுக்க. நீ தான் வந்து தைரியமான ஆளாச்சே, பயத்துக்கே பயம் காட்டக்கூடிய ஆளாச்சே. அழுத்தி பிடிச்சிட்டாங்க ஆள். டபுள் கில் அடிச்சிட்டியா? ஓரே எனக்கு பவர் குறைச்சா கூட நீ வந்து பவரே குறையாத மாதிரி தான் ஆடிட்டு இருக்க. சூப்பர். அட பைத்தியக்காரியே, ஓசிக்கில் அடிச்சிட்டியே. நீ நல்லா இருப்பே. நீ டாக்ஸிங்கிற பேர் மட்டும் வச்சது மட்டும் இல்லை, நீயே டாக்ஸிக்காக தான் விளையாடிட்டு இருக்க. நீ தான் நல்லா இருப்பியா? டீம்மேட்டுக்கு இன்னும் ஓசிக்கில் அடிச்சிட்ருக்கேன். நான் ஓசிக்கில் அடிப்பேன். ஏன்னா அதுதான் என் வேலை. பிகாஸ் ஐ ஹவ் யூடியூப் சேனல். உனக்கு யூடியூப் சேனல் இல்லை, எவ்வளோ தெரியும் அந்த டீமேட்டோட ஓசிக்கில் அடிப்பேன். உனக்கு வெக்கமாக சுத்தமாக இல்லைன்னு சொல்லுவேன். சரி நமக்கு என்ன நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளலாம் போவேன்னா, அதாவது ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, நீ காமெடி பண்ணுறேன்னு பேரில் வந்துட்டு 80% வந்து கிரிஞ்சு இருக்குது, 20% தான் காமெடி இருக்குது. ஒருத்தர் கமெண்ட் போடுறான்யா. என்னையா நீ கிரிஞ்சுன்னு இந்த ஒரு வார்த்தையாலே வந்துட்டு வளரக்கூடிய எல்லா யூடியூபரையும் அப்படியே தள்ளி விடுறதே. சரி நான் இன்னும் வந்து பார்த்தேன், என்றைக்கும் ஒரு மாதிரி கிரிஞ்சு மாதிரி தான் இருக்குது நான் வந்து பேசுகிறதெல்லாம். ஸோ அதை நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன். நீங்கள் நம்ம அந்த இதெல்லாம் நான் அந்த வீடியோ நான் ஒன்று சொன்னேன், நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள் நான் பண்ணுறேன்னு சொன்னேன்ல. அதுக்காகவே இவர் வந்துட்டு கமெண்ட் தான் போட்டிருக்காரு. குட் ப்ரோ, நீ தான் ப்ரோ ரியலான சப்ஸ்கிரைபர். என்ன வேணுமோ அதை கரெக்டாக கமெண்ட் பண்ணி விட்ட பார்த்தியா. இன்னும் நம்ம கிரிஞ்சே பண்ண மாட்டேன். அதனால தான் வீடியோவில் வந்து காமெடி இருந்தால் மாதிரி தான் போடுவேன். போடு யாரியா நீ கிட்டேருந்தே அடிப்பேன்டா. டாக்ஸியாக இருக்குடா என்கிட்ட. அழுத்தி பிடி பூயா அடி அந்த ஃபார்மில் தான் நம்மளுக்கு.
அந்த ஒரு கில்லாச்சும் எனக்கு தாங்கய்யா. ஆமாம் 2 கிலோ அடிச்சு விட்டாச்சு. 5 கிலோட வீடியோ முடித்து கொள்கிறேன். ஓகே கைஸ், பை கைஸ். இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக